கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்ன தலைப்பிலே உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அநேக ஜனங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கும்படியாக மலையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். சோர்ந்து போய் இருக்கிறார்கள், அநேக கவலைகளினால் ஆட்பட்டு இருக்கிறார்கள். நாளைய தினத்தை குறித்து அநேக நேரங்களில் கவலைகள். எனவே தான் அவர்களை பார்த்து அப்படிப்பட்ட நிலைமையிலே கவலையோடு சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பேசும்போது அவளை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் போதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை, பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்றைக்காவது அவைகள் மரத்திலே உட்கார்ந்து நாளைக்கு இல்லையென்றால் அடுத்த மாதத்திற்கு எனக்கு ஆகாரம் என்ன கிடைக்கும், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி என்றைக்காவது எந்த பறவையாவது உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதை, இல்லைன்னு சொன்னால் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் பறவைகளை கவனித்து பாருங்களேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஜனங்களை பார்த்து அவர் ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, அநேக நேரங்களிலே நாமும் கூட நிறைய கவலைப்படுகிறோம். நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த மாதத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த வருடத்துல இல்லைன்னு சொன்னால் மேற்படிப்புக்கு, என்னுடைய பிள்ளையுடைய மேற்படிப்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் கவலைப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் கவலைப்படுவதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முழத்தை ஆகிலும் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ எதுவும் உங்களால் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் உங்களை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி உங்கள் ஜெபத்திலே நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தருவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள். உங்களுடைய தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் உங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, நாளைய தினத்தை குறித்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயற்கையாய் ஆண்டவர் இயற்கையில படைத்து வைத்திருக்கிற இயற்கை படைப்புகளை நோக்கி பாருங்கள். மரங்களை பாருங்கள், தாவரங்களை பாருங்கள், விலங்குகளை பாருங்கள், பறவைகளை நீங்கள் நோக்கி பாருங்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் அங்கே புரியும். அவைகள் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. என்னுடைய உணவுக்கு, என்னுடைய இருப்பிடத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், கவலைப்பட்டதே இல்லை. ஏனென்றால் அவளை உருவாக்கினவர் அவைகளுக்கு வேண்டிய அத்தனையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறார். ஒரு பறவைகளுக்கு, ஒரு விலங்குக்கு, எல்லாவற்றையும், ஒரு எறும்புக்கு, ஒரு சிறிய ஒரு விலங்கா இருக்கிற ஒரு எறும்புக்கு கூட அவர் அந்த அளவுக்கு அவர் போஷித்து கொடுத்து வைத்து இருப்பிடத்தை கொடுத்து நடத்துவார் என்று சொன்னால், அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை அவர் கைவிடுவாரோ? உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் உங்களை விட்டு விடுவாரோ? ஒருபோது உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களுடைய தேவைகளை ஏற்ற வேளையில் அவர் சந்திப்பார், நேர்த்தியா எல்லாவற்றையும் நடத்துவார். பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நேர்த்தியாய் நடத்துவார். அதை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? செய்ய வேண்டியதெல்லாம் அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளாகிய விலங்குகள், பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்க, மரங்களை கவனித்து பாருங்க. ஒருபோது அவர்கள் கவலைப்பட்டதில்லை, சோர்ந்து போனதில்லை, கலங்கி நின்றதில்லை. நான் வேதத்திலே ஈசாக்கை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை எல்லாம் கொடூரமான ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் தேசமாகி அபிமெலேக்கின் இடத்திலே கேராருக்கு அவன் போகிறான். ஆண்டவர் அங்கே ஈசாக்கு தரிசனமாய் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் காண்பிக்கிற தேசமா இந்த இடத்துல நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேசத்திலே பஞ்சம், விவசாயம் செய்ய முடியாது, ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணீர் கிடையாது, அவைகளுக்கு தேவையான உணவு இல்லை, பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது, என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறார். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்துக்கு போக வேண்டாம், அங்கே செழிப்பு, ஆனால் அங்க போக வேண்டாம், நான் சொல்லுகிற காண்பிக்கிற தேசத்திலே குடியிரு என்ற பொழுது அவன் அதே பஞ்சமான இடத்துல இருக்கிறான். இருந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் இருந்த பூமி பஞ்சத்தால் நிறைந்தது, மழை இல்லை, தண்ணீர் இல்லை, செழிப்பு இல்லை, வறட்சியான நேரம், பஞ்சம், சரியான பஞ்சம், சாப்பிடுவதற்கே வழி இல்லை, ஆடு மாடுகளுக்கு என்ன செய்வது தெரியாது, மனிதர்களுக்கே வாழ்வதற்கு கேள்விக்குறியான நேரம். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த இடத்துல விவசாயம் செய்கிறான். பாருங்கள், 100 மடங்கு பலன். அதுவரையிலும் அவனுக்கு 10 மூடை தானியங்கள் கிடைத்திருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடத்திலும் செழிப்பாயிருக்கிற நேரத்திலே 10 மூடை தானியம் தான் அவனுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் வேதம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்சமான தேசத்திலே அவன் விதை விதைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு, அதாவது 1000 மூடைகள் அவன் தானியங்களை அவன் பெற்றுக் கொண்டாராம். பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து கர்த்தரை நம்பி இருப்பான் என்று சொன்னார். எதற்கும் கவலைப்படாமல், என்னை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், என்னை சிருஷ்டித்தவர் இருக்கிறார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உடுத்துவிப்பார், அவர் என் காரியங்களை எல்லாம், என்னுடைய பிள்ளையுடைய காரியங்களை அவர் மேற்பட்டுக் கொள்வார் என்று சொல்லி கர்த்தரை ஒரு மனிதன் நம்பி இருப்பார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஒரு காகத்தையே அவர் போஷித்து, பறவைகளே அவர் எந்த கவலையும் இல்லாமல் போஷித்து உடுத்துவித்து வழிநடத்துவார் என்று சொன்னால், சாயலாய் படைக்கப்பட்ட நம்மையும் அவர் போஷித்து உடுத்துவித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், இப்படி என்னென்ன வேண்டுமோ, ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே தந்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தவர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கவலைப்பட்டு கலங்கி யாரிடத்துல போய் புலம்பி தெரியாதிருங்கள், கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்கள், ஜெபத்திலே அவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையுடைய காரியம், என்னுடைய காரியம் இவைகள் இருக்கிறது, என்னுடைய தேவைகள் இவைகள் இருக்கிறது, எங்களை சந்தியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களுடைய காரியங்களை தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், பறவைகளை அழகாய் உடுத்துவித்து போஷிக்கிறவர், மிருகங்களை அழகாய் உடுத்துவித்து போஷிக்கிறவர், மரங்களை தாவி எல்லா செடிகள் கொடிகளையும் அழகாய் போஷித்து அழகாய் நடத்துகிறவர் உங்களையும் போஷித்து உடுத்துவித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களுடைய காரியங்களை, எதிர்கால வாழ்க்கையை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்துல அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்களையும் இந்த குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மகிழ்ச்சியான காரியங்களை கண்டுகொள்ள உதவி செய்வாராக. ஆமென். God bless you.